வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2025 ஆண்டு மே மாதம் 4ஆம் தேதி. நாளைக்கு காலமே 2 சம்பவங்கள் இருக்கிறது பாராளுமன்றத்தில். 10 மணி வரை எதிர்பார்க்கலாம். இது இன்றைய தினம் எங்கள்ட பாராளுமன்றத்தில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்பாக பொதுமக்களுக்கு எந்த அறிவித்தல்களும் அல்லது ஒரு அறிவூட்டல்களும் இல்லை. இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் என்ன மாதிரி என்றால், ஊழல் இளஞ்சம் தொடர்பாக ஏற்கனவே இருக்கின்ற சட்டங்களுக்கு மேலதிகமாக ஒரு சில சட்டங்களை இந்த என்பிபி அரசாங்கம் கொண்டு வருது. அதுதான் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் நடக்குது. நீங்கள் அது தொடர்பாக தெரிந்திருக்கணும். என்னென்றால், உங்களுடைய சொத்துக்கள் என்ன என்று நீங்கள் சொல்லியிருக்காட்டி, அதாவது உங்களுடைய இருக்கிற சொத்துக்கள் என்னன்னு சொல்லியிருக்காட்டி, அது உங்களுடைய சொத்தண்டு ப்ரூவ் பண்ற பட்சத்தில் அது அரசுடைமையாகப்படும். சிம்பிளா அவ்வளவுதான் அந்த இன்றைய கொண்டு வரப்படுற சட்டம். அதாவது சொத்து வெளிப்படுத்தல்களை சகல அரசாங்க உத்தியோகத்தர்களும் தனியாரும் இறைவரி திணைக்களத்துக்கு என்னோட இவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லி நீங்க வெளிப்படுத்த வேண்டியிருக்கும். அதுக்குரிய டைம் தருவார்கள். அதுக்குரிய டாக்ஸுகளை இப்ப இன்னொரு காலம் போகும்போது பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் ஒரு கிழமை 1.5 கிழமைக்குள்ள ஒரு கிழமை 1.5 கிழமைக்குள்ள இந்த சட்டங்கள் வெளியால இதுக்குரிய அறிவித்தல்கள் வெளியால வரும். என்னென்றால், இந்த சட்டம் மூலம் எப்படி வருது என்று சொன்னால், உங்களுடைய இருக்கிற சொத்துக்களை நீங்கள் வெளியால சொல்லாட்டி, அதாவது வெளியால இன் சென்ஸ் நீங்கள் பேஸ்புக்ல போட தேவையில்லை, உங்களுடைய இன்லாண்ட் ரெவென்யூல சொத்து மதிப்பை நீங்கள் சமர்ப்பணம் செய்யாட்ட, இவ்வளவு சொத்து இருக்கிறது, இவ்வளவு வருமானம் வருகிறது, இந்த வருமானத்துக்கு இவ்வளவு வரி கட்டுகிறேன் என்ற அந்த சொத்தை நீங்கள் இது இன்லாண்ட் ரெவென்யூக்கு போடையில்லை என்று சொன்னால், அதன் பிறகு அரசாங்கம் தங்களுடைய பாட்டிலே அந்த சொத்தினுடைய டீட்டெயில் தங்களுடைய பாட்டிலே அந்த வழக்குகளை போட்டுக்கொள்ளும். வழக்குகளை போட்டு அதற்கு பிறகு அந்த வழக்குகள் தீர்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த சொத்து உங்களுடைய, உதாரணத்துக்கு என்னோட கார் இருக்கிறது, ஆனால் இது என்னுடைய கார் என்று நான் வெளிப்படுத்தலை, சொத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால், இது நிரூபணமாகிற பட்சத்தில் இது என்னுடைய கார், இது என்னுடைய காணி, இது என்னுடைய சித்தப்பாவினுடைய கார் என்று என்னுடைய தான் அவர் வைத்திருக்கிறார் என்றெல்லாம் என்னுடைய பேரில் வருகின்ற போது அது அரசுடைமையாக்கப்படும். அது தொடர்பான இந்த குழு அறிக்கை அண்மையில இது நடந்தது 2025 ஜூன் மாதம் 3ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நடைபெற்ற நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அலுவல்கள் பற்றிய அமைச்சு சார், அதாவது மினிஸ்ட்ரியல் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி சொல்வார், ஆலோசனை குழுவில் பின்வரும் கட்டளை ஆராயப்பட்டது. அதில் எங்களுடைய பாராளுமன்றத்தில் ஜிஜி பொன்னம்பலம் உட்பட பவானந்த ராயா உட்பட சகல பேரும் இதில் இருக்கிறார்கள். டாக்குமெண்ட் அதில் ரஜீவன் ஜெயத்ரந்த் மூத்ரி எல்லாம் போய் அதில் அந்த இதுக்கு போயிருக்கிறார்கள். அதுல பரிசீலிக்கப்பட்ட விடயங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. என்னென்றால், 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 82ஆம் மற்றும் 92ஆம் பிரிவுகளுடன் சேர்த்து அமெண்ட்மெண்ட் பண்ணினோமா. வாசிக்கப்படும் 186ஆம் பிரிவின் கீழ் இளஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்த்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு, இளஞ்சம் ஊழல் பற்றிய சாத்தியங்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் கலந்தாலோசனையுடன் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரினால் ஆக்கப்பட்டு 2025 மார்ச் 20ஆம் தேதி 2428/43ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமான பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதி இது 2025 5/20 மாதம் 20ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. மேற்படி சட்டத்தின் 82 முதலாம் பிரிவின் பிரிவின் படி எந்த ஆளுக்கு இப்பாகம் ஏற்புடையதாகின்றதோ அந்த ஒவ்வொரு ஆளும், யார் யாருக்கு இது சூட்டபிளோ அவை எல்லாருமே ஒழுங்கு விதிகளால் விதித்துரைக்கப்படக்கூடியவரான படிவத்தில், அதாவது அந்த உங்களுடைய சொத்து சமர்ப்பணம் செய்யற படிவம் இருக்கிறது, படிவத்தில் சொத்துக்களும் பொறுப்புகளும் பற்றிய வெளிப்படுத்தலை செய்ய வேண்டும். அந்த சொத்துக்கள், உங்களுடைய பொறுப்புகள் என்ன இருக்கு, சொத்து இருக்கு, உங்களுடைய தங்கம் எவ்வளவு இருக்கு, வைரம் எவ்வளவு இருக்கு, வைடூரியம் எவ்வளவு இருக்கு, சிந்தாமணி எவ்வளவு இருக்குது, மற்ற உங்களுடைய அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்கள், வேறு யாருடையும் கொடுத்திருக்கிற சொத்துக்கள், சகலதையும் வெளிப்படுத்தலை செய்ய வேண்டும். 92ஆம் பிரிவின்படி சொத்துக்களும் பொறுப்புகளும் என்பது சொத்துக்கள், பொறுப்புகள், வருமானம். சொத்துக்கள் பிரிவின்படி சொத்து பொறுப்புன்றது என்னென்றா, உங்களுடைய இருக்கிற அசையும் அசையாத சொத்துக்களா இருக்கலாம், அல்லது பொறுப்புகளா இருக்கலாம், அல்லது வருமானமா இருக்கலாம், அல்லது செலவீனம் வருமானம் மற்றும் இலங்கையில் அல்லது இலங்கைக்கு வெளியே நேரடியாக அல்லது பயன்பெறும் முகமாக சொந்தமாக சொல்லப்பட்ட அக்கறைகள். நீங்க இலங்கையில் இருந்தாலும் வெளிநாட்டில் வச்சிருந்தாலும் அதை இங்கே பிரகடனப்படுத்தித்தான் ஆக வேண்டும். சொத்துக்களும் பொறுப்புகளும் பற்றிய இயைபான
வெளிப்படுத்துகையை சமர்ப்பிக்க தவறுதலுக்குட்பட்ட சட்டத்தின் பாகம் 2 தேவைப்பாடுகளுக்கு இணங்கியொழுக, அதாவது இந்த சட்டத்துக்கு இந்த பாகம் 2க்கு வந்து நீங்கள் கட்டாயம் கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். இணங்கியொழுக தவறுதல் தேவைப்பட்ட எல்லா சொத்துக்களையும் ஒன்று இணங்கியொழுக தவறுதல், அதாவது வந்து அந்த அந்த ஃபார்ம்ல நீங்கள் இருக்கிற நியாயாதிகளுக்கு வந்து அந்த நியாயங்கள் அந்த இருக்கிற விதிமுறைகளுக்கு நீங்கள் எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும். அல்லது இணங்கியொழுக அப்படி நீங்கள் பிளவிட்டீங்க சப்மிட் பண்ணாம. 2வது தேவைப்பட்ட எல்லா சொத்துக்களையும் பொறுப்புகளையும் உள்ளடக்க தவறுதல். உதாரணத்துக்கு உங்களுடைய சொத்துக்கள் கணக்கு இருக்கு, உதாரணத்துக்கு இந்த மோதிரம் இருக்கு, இந்த மோதிரத்தை நீங்க போடல, ஆனா இது உங்களுடைய மோதிரம் ஒன்று ப்ரூவ் பண்ணப்பட்டால் தேவைப்பட்ட எல்லா சொத்துக்களையும் பொறுப்புகளையும் உள்ளடக்க தவறுதல். அல்லது சொத்துக்களும் பொறுப்புகளும் பற்றிய வெளிப்படுத்துகையில் பொய்யான கூட்டொன்றினை அளித்தல். அதாவது உங்களுடைய காணியோடு நீங்க வச்சிருக்கீங்க, பட் அந்த காணி உங்களுடைய காணி இல்லைன்னு சொல்றீங்கன்னு சொன்னா பொய்யான கூட்டொன்றை அளித்தல் என்பன சட்டத்தின் 90ஆம் பிரிவின் கீழ் தவறுண்டாம். அந்த செக்ஷன் 19 படி அது தவறாகும் என்பதுடன் உள்ளடக்கப்படாது விடப்பட்ட அத்தகைய சொத்து அரசுக்கு உரித்தாக்கப்படுதல் வேண்டும். அந்த சொத்துக்கள் அவ்வளவுமே அரசுக்கு வந்து உரித்தாக்கப்படுதல் வேண்டும். அவ்வளவும் வந்து அரசாங்கத்திட்ட போகும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேற்கூறிய விதிகள் சிக்கலானவை என்பதோடு, அந்த விதிகள் வந்து சிக்கலான என்பதோடு அது பற்றி அறியாமையின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார் அநீதிக்கு உட்பட முடியும் என்பதனால் அதில் திருத்தங்களை செய்ய வேண்டும் என கௌரவ அஜித் பி பெரேரா அவர்களால் எதிர்கட்சி உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஆலோசனை குழுவுக்கு யோசனை வைக்கப்பட்டது. சில நமக்கு தெரியாம விட்டுலாம் தானே. இப்படி ஒரு சட்டம் ஒன்ற கோப்பி, இது வந்து ஒரு மக்களுக்கு முக்கியமா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய இது. இப்படி ஒரு சட்டம் ஒன்றுல கொண்டு வரன்றது எத்தனை பொதுமக்களுக்கு தெரியுமன்றது கேள்விக்குறி. என்றால் புது சட்டத்தை எல்லா பொதுமக்களும் போய் வாசிச்சு கொண்டு தானே புது புது கேசட்டுகளை. ஆனா உண்டு என்னண்டா அதுல முக்கியமான விடயம், சட்டம் தெரியாத எங்கேயுமே சொல்லலாம். எனக்கு சட்டம் தெரியாது, தெரியாம நான் போய் இந்த சட்டத்தை ஒழிச்சிட்டேன்னு சொல்லலாம். ஆகவே இந்த வீடியோ பாக்குறாக்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி பண்ணுங்க. என்னடால் உங்களோட சகோதரமோ சொந்தமோ யாராவரால் புலம்பெயர் நாட்டில் உள்ள இருக்கிறவரால் இங்க இருக்கிற சொத்தை அவர் தன்னுடைய சொத்து என்று சொல்லி சொத்து வரி கட்டையிலே என்று சொல்லி சொன்னால் அந்த காணி அரசுடைமையாகப்படுற அந்த காணியோ அந்த கடையோ இன்னமோ அரசுடைமையாகப்படுற சாத்தியக்கூறுகள் வந்து கூட. அதான் இந்த சட்டம் சொல்லுவது அரசுடைமையாகப்படும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அஜித் பி பெரேரா என்ன சொல்லிக்கிறேன்டா, இதை வந்து தெரியாம விட்டுருக்கலாம் தானே. இப்ப இப்படி ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்கிறன்றத பொதுமக்கள் தெரியாம இருக்கலாம் என்று சொல்ற பட்சத்துல அவங்க சொல்லியிருக்கணும். அந்த குழு முடிவு எடுத்திருக்கிறது, இது தொடர்பான விதிகள் குறித்து மக்களுக்கு அறிவூட்டுவது, இந்த விதிகள் தொடர்பாக மக்களுக்கு அறிவூட்டுவது தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சார்துறைகளை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவின் மூலம், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குதானே, மக்களை அறிவூட்டும் செயல்முறை ஒன்றை நடைபெறப்படுத்த வேண்டும் என்ற முன்மொழிதலுக்கு உட்பட்டு கட்டளை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆலோசனை குழுவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதாவது வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இது தொடர்பாக பேப்பர்ல போடும். எவ்வளவு பேர் பேப்பர் எடுத்து வாசிக்கிறாங்க, ஆங்கில பத்திரிகைல, சிங்கள பத்திரிகைல, தமிழ் பத்திரிகைல, 3 லாங்குவேஜ்லயும் ஒரு பர்டிகுலர் வரும். இப்படி ஒரு சட்டம் ஒன்று வந்திருக்கிறது, அலர்ட் ஆயிருங்கோ, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் கொண்டே இன்லேண்ட் ரெவென்யூல, அதாவது வருமான வரி காட்டுற இடத்துல எல்லாத்தையுமே சமர்ப்பிங்கன்னு சொல்லி அப்ப ஒரு பர்டிகுலர் பேப்பர்ல போட்டுட்டு போயிடுவார்கள். இந்த வீடியோவை நீங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணணும் எனக்காண்டி. ஏனென்றால் எனக்காக இல்ல, தெரியாம இந்த உங்களுடைய சொத்துக்கள் அரசாங்க உடைமையாகப்படும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வழக்கெல்லாம் போட்டு எனக்கு இந்த வழக்குகள் தெரியாது, இப்படி ஒரு சட்டம் வந்தது தெரியாது, விலகாலம் இது செய்யல என்றெல்லாம் சொல்லிக்கல. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய கடமை, என்னுடைய இனக்கு சார்ந்த மக்களுக்கு, என் சார்ந்த தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கு, அது முஸ்லிம் மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், மிகவும் அவசியமான உண்டு இந்த சட்டம் மூலம் வந்து நிறைவேற்றப்படுகிறது. இது தொடர்பாகத்தான் இன்றைய தினம் லஞ்ச ஊழல் தொடர்பாக தான் இன்றைய தினம் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடந்து. அங்க நடக்கிற விவாதங்கள் அவங்களுக்கு வேறு ஏதாவது கதைப்பாங்க, சண்டை பிடிப்பாங்க, வேற பிரச்சனை. ஆனா இந்த சட்டத்தை ஜேவிபி என்பிபி அரசாங்கம் கொண்டு வருகின்றது. ஏனென்றால் சட்டத்துக்கு முரணாக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறவருடைய சொத்தை வந்து அரசாங்கத்தினுடைய சொத்தாக மாற்றுவதற்குரிய வேலை தான் இப்ப நடந்து கொண்டிருக்குது. அவர்களுடைய உள்ள அரசியல் போட்டியும் அரசியல் சண்டையும். இதுக்குள்ள பாதிக்கப்படுறது யாருண்டா, ஒரு சுமார் 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மோட்டர் பைக்கை வேண்டி போட்டு அதை தண்டை அந்த ஃபார்ம்ல போட்டா பறிச்சிருவாங்க. ஃபார்ம்ல பறிக்காம இருப்பார் தானே, தண்டை வேற போட்டு கொண்டு உங்கள்கிட்ட பொண்ணையா சுப்பு ஒண்ணு மோட்டர் சைக்கிள் ஆட்டோமேட்டிக்கா நீதிமன்றத்துக்கு போய் அரசாங்க உடைமையா மாற்றப்படும். இது பொதுமக்கள், உதாரணத்துக்கு ஒரு கடை வச்சிருக்கிறவர் இப்படி ஒரு ஃபார்ம் இருக்கிறதே தெரியாது, இப்படி இல்லாட்டி உள்ள அந்த சொத்துக்களை வெளிப்படுத்தணும் தெரியாது, தன்னுடைய வருமானத்தை வெளிப்படுத்தணும் தெரியாது. ஒரு கடை வச்சிருக்கிறா கூட மாத வருமான செலவீனங்களை நீங்கள் அங்கே உட்படுத்தி தான் ஆக வேணும். எங்க உட்படுத்தி ஆக வேணும்? இன்லாண்ட் ரெவென்யூல கொண்டு கம்பெனி ஆஃப் ரெஜிஸ்டர்ல உங்களோட கடையை ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் செய்யணும். ஸோ உங்களுக்கு தெரியாவிட்டீங்கன்னா நாளைக்கு ஒரு வழக்கு விழுந்து வேண்டாம். உதாரணத்துக்கு உங்களோட புடவை கடை ஒன்று இருக்கின்ற வெப்பமன் டவுன்ல நீங்கள் உங்களுடைய வருமானம் என்ன, அதுக்குரிய செலவீனம் என்ன, ஆகவே லாபம் என்ன, இந்த லாபத்தின் இத்தனை பகுதியை டெக்ஸா கட்டுறது கட்டையிலேண்டா உங்களோட கடை முழுக்கவே போயிடும் அரசாங்கத்துக்கு. தான் அந்த சட்டம். அதாவது வெளிப்படுத்த தவறு பட்சத்தில் வழக்குகளுக்கு போய் கோடிக்கணக்காக செலவழிச்சு கடைகளை நட்டமாகி வெளிநாட்டில் இருக்கிற
இருக்கிறார்கள், உங்களுடைய சொத்துக்கள் இங்கே அப்படியே அரசாங்கத்துக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு திருப்பி வந்து பார்க்கல அரசாங்கம் என்ற ஒரு போட் ஒன்று இருக்கும், அவ்வளவுதான். கேட்டால் அதுக்குரிய வழக்குகள் எக்ஸ்பார்ட்டியாக, அதாவது நீங்கள் வராமலே வழக்குகள் தொடுக்கப்பட்டு வழக்குகள் முடிவுறுத்தப்பட்டு வழக்குகள் தீர்க்கப்பட்டு அரசாங்க காணியாக அந்த காணிகள், சொத்துக்கள், வீடுகள் எல்லாமே போய் வரக்கூடிய சாத்தியப்பொருட்கள் உண்டு. நீங்க பவர் ஆஃப் அட்டர்னி யாருடையாவது அனுப்பணும், நம்பி யாழ்ப்பாணத்தில் அனுப்பினா தெரியும் தானே நடக்க முடியும், அவங்க அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை வச்சு அந்த காணியை வித்துருவாங்க. ஸோ அப்படி கணக்கு பிரச்சனை இருக்கிறது. இதுதான் அந்த சட்டமூலத்தின் அந்த கடைசியாக விவாதிக்கப்பட்ட குழு அறிக்கை. அதைத்தான் நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டியிருக்கேன். இந்த கட்டளை தொடர்பாக ஆலோசனை குழுவின் தீர்மானம் பரிசீலிக்கப்பட்டதன் பின்னர் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அலுவலர்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவானது பாராளுமன்றத்தினால் குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கட்டளை தொடர்பில் இணக்கம் தெரிவிப்பது தீர்மானிக்கும். அதாவது இந்த குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கட்டளையை இவர்கள் வடிவாக விமர்சித்து ஒரு விஷயத்தை அடிஷனலா சொல்லியிருக்கார்கள். என்னென்றால் இந்த அதாவது இந்த சட்டத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு பொறிமுறையை உருவாக்கணும் என்றால் அது பேப்பர்ல வாரது, நாலு நியூஸ்கள்ல வாரது, இந்த பாராளுமன்ற விவாதங்களை பார்க்குறாங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அல்லது இந்த யூடியூப் பார்க்குறாலும் தெரியும். இதுக்கு தான் அடிச்சு படிச்சு சொல்றேன் நான். இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய காசுக்காக மட்டுமல்ல, காசு பெரும் தான், காசுக்காக மட்டுமில்லை. சில விடயங்கள் பாராளுமன்றத்தில் எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த 20 வருஷமோ 15 வருட வரலாற்றில் உங்களுக்கு இதில் பாராளுமன்றத்துக்குள்ள என்ன நடக்குது என்பது தொடர்பாக யாருமே சொன்னதில்லை. இந்த விடயங்களை நான் எனக்கு சொல்ல வேண்டும் ஆசை என்னென்றால், நான் அது ஒரு ஜனநாயக கடமையாக தான் பார்க்கிறேன். அதாவது இந்த விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். இப்படித்தான் இன்றைக்கு ஒரு இது தொடர்பாக ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் நான் கதைப்பேன். நாளைக்கு 3 உரை வரும். நாளை காலமே 9 மணிக்கு கொண்டு வரும். திருப்பி கேள்வி மூலம் கேட்கப்படும் வினாக்கள்ல திருப்பி ஒரு கேள்வி என்று கேட்டு அடிச்செல்லாம் 2 கேள்வி கேட்பேன். 2வது 3வது வைத்தியசாலை சம்பந்தமா இந்த 2, 3வது இந்த ஊழல்கள் தொடர்பான நாளைய பேச்சில் என்னுடைய பேச்சு இடம்பெறும். ஆகவே என்னுடைய பேச்சாவது வெளியில வரும். அதையாவது ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏனென்றால் இப்படியான விடயங்கள் தெரியாம எங்களுடைய சொத்துக்கள் பறிபோகத்துக்குரிய, முக்கியமாக அரசாங்க உத்தியோகத்தர்கள் இந்த தங்களுடைய சொத்துக்களை உழக்கிறதுக்கு அரசாங்க உத்தியோகத்தர் அனைவருமே அந்த டாக்ஸ் நம்பர் எடுத்து தானே ஆகணும். ஸோ இந்த டாக்ஸ் நம்பர் எடுக்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு அது பாதிப்பாக முடியும். இதுதான் அந்த இது அதுக்குரிய சட்ட மூலம் இங்கே இருக்கு. இந்த கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட மூலம் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் ரைட். இந்த சட்ட மூலத்தை எடுத்து வரவில்லை. அந்த சட்ட மூலம் என்னிடம் இருக்கு. நீதிபதி மேரன் இதை பின்னர் இதை நான் கௌசல்யா காண்டி கொண்டு போறேன். கௌசல்யா சட்டத்தரணியாக இது முக்கியமாக அவளுக்கு தேவை. இது ஒரு முக்கியமான விடயம். இதை நீங்கள் தேவை ஷேர் பண்ணுங்க. இதோட இன்றைய தினம் வசந்த சமரசிங்க அவர்கள் இன்றைய தினம் உரையாற்றி இருப்பார். உரையாற்றி இருக்கிற சந்தர்ப்பத்தில் அவர் ஊழல் ஒழிக்க வேணும், அது இதெல்லாம் உரையாற்றி இருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்றை பாராளுமன்றத்தில் காய்ச்சிருப்பேன். அப்போ அவர் சொல்வார், 7 மணி வெளியில காய்ச்சிப்பார். உதயண்டு வெளியில காய்ச்சா தெரியுமா அரசாங்கம் அவர்களுடையதான். அதே நேரம் அரசாங்கம் மட்டுமல்ல சகலதும் அவர்களுடையதான். எனக்கு அது சம்பந்தமாக ஒரு பயம் ஒன்று இருக்குதான். என்ன இவங்களோட ஒரு பெரிய அரசாங்கத்தோடைய மோதிரம் பாராளுமன்றத்தில் தனி பாராளுமன்ற உறுப்பினர். ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா மற்ற பாராளுமன்ற பம்மி கொண்டாலையும் போயிருக்கிறோம். இவ்வளவுதான் இந்த வீரமும் இவர்களுடைய விவேகமும் வீரமும் இவ்வளவு தான். நீங்கள் என்னதுக்கு தான் அப்படியான நாட்களுக்கு ஓட் பண்ணி அனுப்புறீங்களோ எனக்கு தெரியாது. அங்க இருக்கிற ஆளுங்கட்சி ஒரு அமைச்சரோட துணிஞ்சு கதைக்கவோ இல்லை அவருடைய பிள்ளைகளை சொல்லவோ அல்லது அவர்களுடைய வாக்குவாதப்படவோ அதுக்கு ஒரு சிங்கள ஆளுமை ஒன்று வேணும், ஒரு ஆங்கில ஆளுமை வேணும். இது ரெண்டும் இருக்கிற எங்களுக்கு கயந்திரமார் பொண்ணு மூலமாக அண்மையில் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் டக்ளஸ் அவர்களோட கதைக்கிறார் என்று. அதையும் தாண்டி பிறகு பார்த்தேன் அவர் சிங்கள அரசாங்கத்தின் ஒரு அடிவருடியாக செயற்படுகிறார் என்றெல்லாம் போட்டிருக்கிறார்கள். உண்மை எனக்கு தெரியாது. மேபி இப்படியும் ஒரு அரசியல் கேம் இருக்கலாம். அப்படி என்றால் மக்கள் என்று கதைச்சு போட்டு மக்கள்கிட்ட இந்த வாக்கள் எடுத்து வச்சுக்கொண்டு அங்கே ஒரு டீல் ஒன்று அடிக்கிறது அப்படி ஏதாவது நடக்கலாம். என்னது வேற இருந்தாலும் ராமநாதன் அர்ச்சுனா மாதிரி இருப்பான். வாழ்க்கையில் மாற மாட்டான். மாறினா கவரிமான் பெற மாறினா இந்த அரசியல் இருந்து விட்டு போவேன், யாரோடையுமே இந்த டீல் அப்படி என்ன கூட நான் சொல்லுவேன் உங்களுக்கு. நான் தேசிய அரசாங்கத்தோட கதைக்கிறேன், யூஎன்பியோட கதைக்கிறேன், அவர்கள் கதைத்திருக்கேன். மக்களுக்கு உண்மையை சொல்லணும். ஒரு உண்மையான அரசியல்வாதியா இருந்துட்டு போறது பெரிய சந்தோஷம். அது ஒரு பெரிய கெத்துடா. நான் ஒரு உண்மையான அரசியல்வாதியா இருக்கிறேன், மக்களுக்கு உண்மையை சொல்றேன். நீங்கள் என்னதான் திட்டி குளறினாலும் உங்களோட டிக்டாக்லையும் யூடியூப்லையும் பார்க்க சிரிப்பா தான் இருக்கு. உங்களுக்கு நான் என்ன வச்சு ஒரு கொஞ்சம் காசு ஓட்டலாம். ஆனால் உண்மை இதுதான். ஓப்பனாகத்தான் சில விடயங்களை கதைக்கிறேன். நான் இன்றைய தினம் வசந்த சமரசிங்க அவரோட நேரடியாக முரண்டு கொண்டிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.